பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் தீவிர தேடுதல் வேட்டை. ராணுவம், துணை ராணுவம், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இணைந்து 400 குழுக்களாக அனந்த்நாக், பந்திபுரா மாவட்டங்களில் ஆய்வு. காஷ்மீர் சென்றுள்ள தலைமை ராணுவ தளபதி உதம்பூர் பகுதியில் நேரில் ஆய்வு. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாதுகாப்பு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்ட சிந்து நதி ஒப்பந்தம். ஜல்சக்தி துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சருடன் அமித்ஷா ஆலோசனை. பெஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட வேண்டிய நேரம் இது என்றும் பேட்டி. மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து லாகூர் திரும்பும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மூதாட்டி. கண்ணீருடன் அனுப்பி வைத்த குடும்பத்தினர். விடுபட்டவர்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துணைவேந்தர்களை மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் தடுத்தும் விதம் அவசர நிலையை நினைவூட்டுகிறது. துணைவேந்தர்களை காவல்துறையை வைத்து மிரட்டியதாகவும் ஆளுநர் குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது மோடி அரசு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக ஆளுநரின் புகாருக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. குருகுல கல்வி உயர்தரமானது என்று துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. இலவசமான குருகுல கல்வி அனைவருக்கும் எளிதாக கிடைத்ததாகவும் பேச்சு. வேந்தரான ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணித்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள். உதகையில் ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள மாநாட்டில் ஒருவரும் பங்கேற்கவில்லை. மாநில உரிமைகளில் ஆளுநர் தலையிடுவதாக கூறி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். உதகையில் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு முன்பாக திராவிடர் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உதகையில் காவல்துறையின் தடுப்புகளை மீறி ராஜ்பவனை நோக்கி ஓடிய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர். தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முதல் வரிசையில் அமர்ந்து கூட்டத்தில் பங்கேற்றார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன். பொன்னியின் செல்வன் பட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் 2 கோடி ரூபாய் செலுத்த ஏ.ஆர். ரஹ்மானுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. வீரராஜ வீரா பாடல் சிவஸ்துதி பாடலை போலவே இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. வக்ஃபு சட்ட திருத்தம் மத உரிமைகளை பாதிக்காது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். வக்ஃபு சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்திருந்தாலேயே திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் விளக்கம். குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. விஏஓ, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பணிகளில் 3935 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். சாம்சங் நிறுவனம் தமிழ்நாட்டில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வது உறுதியாகியிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா தகவல். தமிழ்நாட்டின் உற்பத்தி பெரும் வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பெருமிதம். சாம்சங் நிறுவனத்தை பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய் முதலீடை மேலும் தமிழ்நாட்டில் செய்ய போகிறார்கள். 3400 3500 நபர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க.
மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மிதமான கோடை மழை. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்துள்ள ஜங்கலாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. 700 மாடுகள் களம் கண்ட நிலையில் 350 வீரர்கள் தீரத்துடன் அடக்க முயற்சி. ஈரோடு அருகே ரேஷன் அரிசியை பாலில் செய்து வெளிமாநிலங்களுக்கு கடத்த முயற்சி. 40 டன் ரேஷன் அரிசி மற்றும் சரக்கு வாகனம் பறிமுதல். காஞ்சி சங்கரமடத்தின் 71வது இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்கிறார் கணேச சர்மா. அக்ஷய திதியன்று தீட்சை வழங்குகிறார் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி. சென்னை குறுக்குப்பேட்டையில் பாலியல் புகார் அளித்த சிறுமிக்கு அரிவாள் வெட்டு. ஸ்டாண்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ராமேஸ்வரத்தில் தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற நண்பரை கொன்று வீட்டில் புதைத்த அண்ணன். உடலை தோண்டி எடுத்து அண்ணனை கைது செய்த காவல்துறை. இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களின் விசாவும் ரத்து. மாநிலங்களில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து வெளியேற்ற முதலமைச்சர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தல். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒருவரான ஆதில் தூக்கரின் வீடு தரைமட்டம். பாகிஸ்தானில் லஷ்கர்-இ தொய்பாவில் இணைந்து பயங்கரவாத பயிற்சி பெற்றவர் என்று தகவல். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஸ்ரீநகரில் வியாபாரிகள் போராட்டம். கடைகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டனர். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து டெல்லியிலிருந்து கோவை வந்த ரயிலில் சோதனை. பயணிகளின் உடைமைகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்திய வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறை. எல்லையில் சண்டையை தொடங்கிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி. பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல். சவப்பெட்டியுடன் இன்று மாலை சீல் வைக்கப்படும் போப் பிரான்சிஸ் உடல். நாளை இறுதி சடங்கை தொடர்ந்து உடல் அடக்கத்திற்கு ஏற்பாடு. போப் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார். வயது முப்பால் பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் உயிர் பிரிந்தது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மறுப்பு. நீதிமன்றம் முழுமையாக திருப்தி அடையும் வரை உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று அமலாக்கத்துறை வழக்கில் நீதிபதிகள் திட்டவட்டம். 3 மாத சிறை தண்டனை பெற்ற வழக்கில் எஸ்.வி. சேகர் சரணடைய ஜூலை வரை அவகாசம். அவதூறாக பேசிய வழக்கில் பெண் பத்திரிகையாளரை நேரில் அணுகி மன்னிப்பு கோர தயாராக இருப்பதாகவும் எஸ்.வி. சேகர் அறிவிப்பு. நெய்வேலி என்எல்சி தொழிற்சங்க தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. வெற்றி பெற்றவர்களின் விவரம் மாலையில் அறிவிப்பு. +1 கணினி அறிவியல் பொதுத் தேர்வில் 24வது கேள்விக்கு எந்த பதில் எழுதினாலும் 2 மதிப்பெண்கள். கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை அடுத்து தேர்வுத்துறை நடவடிக்கை.
சென்னை ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவால் சட்டவிரோத நடவடிக்கைகள் பெரிதும் குறைந்துள்ளன. சென்னை காவல் ஆணையரகம் தகவல். சீனாவின் ஷங்காய் நகரில் களமிறக்கப்பட்டுள்ள ரோபோ வழிகாட்டிகள். சுற்றுலா பயணிகளை கவரும் மனிதன் மற்றும் நாய் வடியிலான ரோபோக்கள். இரண்டாம் உலகப் போரின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வாகன அணிவகுப்பு. செக் குடியரசு சென்ற வாகனங்களுக்கு சிறப்பான வரவேற்பு. பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக சேலத்தில் விசாரணைக்கு ஆஜரான துணைவேந்தர் ஜெகநாதன் 6 மணி நேர காவல்துறை விசாரணைக்கு பிறகு புறப்பட்டார். நெல்லை இருட்டுக்கடை தனக்கே சொந்தம் என்று நயன்சிங் என்பவர் நாளிதழில் அறிவிப்பு. சகோதரி கவிதாவுக்கும் கடைக்கும் தொடர்பில்லை என்றும் யாரும் கடையை உரிமை கோர முடியாது என்றும் திட்டவட்டம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவு ரத்து. மீண்டும் 6 மாதங்களில் விசாரிக்க கடலூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி மீது திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு ரத்து. விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. வன்னியர் சங்கம் நடத்தும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வர அனுமதி மறுப்பு. 10 மணிக்குள் மாநாட்டை நடத்த முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. திருவண்ணாமலையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள். 1200 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். ஊட்டி கொடைக்கானலில் உரிமமில்லாத தங்கும் விடுதிகளை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடுதிகளில் ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் 3 குழுவை நியமித்து ஆணை. உதகை கொடைக்கானலில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதால் கூடுதலாக 500 வாகனங்களை அனுமதிக்கலாம். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையில் மூழ்கி 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. சென்னையிலிருந்து சுற்றுலா சென்ற இடத்தில் குளித்தபோது நீரில் மூழ்கினர். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. தங்களது மகன் கொலை செய்யப்பட்டதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார். திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் உள்ள போல்ட் நட்டு கலற்றப்பட்டதால் பரபரப்பு. யாரேனும் சதி செயல்களில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை. வாணியம்பாடி அருகே தேங்காய் மண்டியில் கார் திருட்டு. சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திவிட்டு காரை திருடிச் சென்றோருக்கு வலைவீச்சு.